ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 44 அப்பர் செஸ்ட் உள்ளவங்களுக்கு இந்த ப்ளவுஸு கட்டிங் போட்டிருக்கேன். இவங்க வந்து ஒரே இதில் 23 ப்ளவுஸ் எனக்கு ஒட்டுக்க கொடுத்துருக்காங்க. இப்போ அதை எப்படி கட்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம். இதோட எப்படி ஒரே அளவில் நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இத்தனை ப்ளவுஸும் ஒரே மாதிரி எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இப்போ இவங்களுக்கு வந்து லென்த்து வந்து பேக் சைடு லென்த் வந்து 16, ஜாயிண்டோடு சேர்த்து 16 குறிச்சிக்குங்க. ஆம்கோல் லென்த்து வந்து 5.25 போதும். ஏன்னா பாடி பெருசாக இருக்கும்போது ஆம்கோல் வந்து கம்மியாக வச்சுக்கணும். ஷோல்ட்ரு வந்து நான் 6.25 வச்சுருக்கிறேன். 6.25 போதும். ஏன்னா வந்து பேக் சைடு இறக்கம் வைக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி வரும். கோடு போட்டுக்குங்க. இப்போ ஆம்கோல் பக்கமும் கோடு போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுக்குங்க. பாக்ஸ் போட கழுத்து லென்த் வந்து 9 இன்ச்சு. பேக் சைடு கழுத்து. அப்புறம் அகலம் வந்து 3 இன்ச்சு போதும் இவங்களுக்கு. 3 இன்ச்சு ஏன்னா குறுகலாக போதுன்ட்டாங்க. அதனால் 3 இன்ச்சு வச்சு பாக்ஸ் போட்டு இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். லூஸ் வராது, ஷோல்ட்ரு இறங்காது. நான் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டு தைச்சி கொடுத்துட்டு பார்த்துட்டேன். உங்களுக்கு ஃபிட்டிங் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதே அளவில் தான் நான் இப்போ வந்து இத்தனை ப்ளவுஸும் இப்போ 21 ப்ளவுஸ் கொடுத்துட்டேன். 22 ப்ளவுஸ் இருக்குது. 22 ப்ளவுஸுக்கும் நான் இதே அளவில் தான் கட் பண்ண போகிறேன். இப்போ ஆம்கோல் சுற்றளவு வந்து அவங்களுக்கு 9.25 வரணும். நான் 9.25 அது கரெக்டாக வந்திருக்குது. மொத்த சுற்றளவு வந்து 19.5 அவங்களுக்கு. இடுப்பு சுற்றளவு 41. அதனால் கொஞ்சம் கிராஸாக வரும். ஏன்னா இடுப்பும் உடம்பு ஒரே அளவில் இருக்குது. ஃப்ரண்ட் சைடுக்கு நான் இப்போயே குறிச்சிக்கிறேன். முன்பக்கம் வந்து கட்டு இறக்கம் வந்து 16. அந்த சைடில் வந்து நம்ம 2 இன்ச்சு ஏற்றுவோம் இல்லைங்களா, அந்தமாரி அந்த பக்கம் 14, இங்கே 13 வச்சுருக்கிறேன். இப்போ அந்த ஃபஸ்ட்டோட பாயிண்ட் வந்து 12 இன்ச்சு. முன்பக்க பாயிண்ட் வந்து 12. இதை புள்ளி மட்டும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேக் சைடுக்கு கட் பண்ணிக்கலாம். இதே இது வந்து சாதா ப்ளவுஸு. இப்போ வந்து 44 சைஸுங்கும் போது 44 வந்து 4ஆல் ஊற்றோம்னா 11, அரை இன்ச்சு கூட்டியிருக்கேன். சாதா ப்ளவுஸுங்கிறதுனால அரை இன்ச்சு தான் கூட்டியிருக்கேன். அதனால் செஸ்ட் அளவு வந்து 11.5 தான் வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து லைனிங்காக இருந்தீங்கன்னா 1 இன்ச்சு கூட்டிக்கிங்க. அப்போ வந்து 12 இன்ச்சு வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த பேக் சைடு நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, கட் பண்ணதை அதை அப்படியே வச்சுக்கலாம். வச்சு அப்படியே கோடு நேராக அந்த பாக்ஸை வச்சு நேராக அந்த பேக் சைடு பீஸை வச்சு இது பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரண்ட் சைடுக்காக நம்ம மார்க் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. முன்கழுத்து வந்து நான் ஏழைகள் வச்சுருக்கிறேன். அந்த பட்டி லென்த்துக்கு வந்து 14 வச்சுருக்கிறேன். அப்படியே நம்ம வளைவு போட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். பேக் சைடு உள்ள பீஸு அளவு வச்சு அப்படியே, ஏன்னா கழுத்து அதே தான், கழுத்து ஷோல்ட்ரு ஆம்கோல் எல்லாம் ஒரே அளவு தான். இதை நம்ம முன்பக்கம் குறித்து வச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இதில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த பேக் சைடு அளவுக்கே நம்ம கட் பண்ணிடலாம். முதல்ல ஷோல்ட்ரு ஆம்கோல் இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கோங்க அங்கங்கே. இப்போ வந்து முன்பக்கம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த பேக் சைடு பீஸ் எடுத்துட்டு இப்போ வந்து முன்பக்கம் வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து அந்த டாட் பிடிக்கிற அகலம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 4.25 வச்சுருக்கிறேன். அப்புறம் பிடிக்கிற அளவு வந்து 1.5 வச்சுருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு பாடி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம 1.5 வச்சுக்கலாம். 1.25 2 கூட வைக்கலாம், போதும். இல்லைன்னா ரொம்ப ஷார்ப்பாக தெரியும். இது 1.5 வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம முக்கோணம் போட்டுக்கலாம். அதே தான் 4.25 வச்சுருந்தேன். பாயிண்ட்டு 12 வச்சுருந்தோம் இல்லைங்களா உயரம், அந்த இதில் இந்த பக்கம் 2 இன்ச்சு, அந்த பக்கம் 2 இன்ச்சு. ஏன்னா பஸ்ட்டு பெருசாக இருக்கும்போது என்ன பண்ணோம், இந்த 1.5 இன்ச்சு வைக்காமல் 2 இன்ச்சு வச்சோம்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். டாட்டு வந்து வித்தியாசம் கொஞ்சம் 2 இன்ச்சு தள்ளி. இப்போ ஆம்கோல் டாட்டுக்கு வரைஞ்சிக்கலாம்.
இப்போ அந்த கவர் தட்டு கொஞ்சம் எடுப்போம் இல்லைங்களா, முன் சைடு கொஞ்சம் எடுத்தால் போதும். கழுத்து வரைஞ்சிக்கலாம். இப்போ கழுத்து அந்த கவர் தட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். முன்பக்கம் இது அங்கங்கே எங்கெங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் அர்க்கத் பண்ணி வச்சுக்குங்க. அப்போ வந்து அளவு வந்து மாறாது. இதே அளவில் இப்போ அவங்களோட சைஸ் வந்து 44 சைஸு. அதனால் இதே அளவு நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த சுருக்கமும் வராது. ஆம்கோல் சுருக்கம் வராது, கழுத்து லூஸ் வராது, பர்ஃபெக்டாக இருக்கும். இது கைக்கு ஆரம்பிக்கலாம். கை மடிப்புக்கு வந்து கேப் விட்டுறலாம். இப்போ ஸ்லீவ் லென்த் வந்து அவங்களுக்கு 9.5, அரை இன்ச்சு மேலே டாட் பிடிக்கிறதுக்கும் சேர்த்து 10 இன்ச்சு வச்சுக்கலாம். 10 இன்ச்சு. ஆனால் 3.25 வந்து அந்த கேப்பை இறக்கம் வைக்கிறேன். ஆனால் 4 இன்ச்சு வச்சுக்கலாம். வச்சு பாருங்கள். 3.25 to 4 வைக்கலாம். அவங்களுக்கு வந்து கையை சுற்றளவு வந்து 14. அப்புறம் ஆம்கோல் வளைவு சுத்து இருக்குது இல்லைங்களா, கீழே பயாஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து 8.25 வச்சுக்கலாம். இப்போ இந்த கிராஸில் வந்து 9.25 இருக்கணும். 9.25க்கு நீங்கள் 1/4 இன்ச்சு கம்மியாக வச்சிங்கன்னா அப்போ அந்த சுற்று வளைஞ்சி வர்றப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த கிராஸ் வந்து கோடு போடுறப்போ 9.5 இருக்கான்னு பார்த்துக்குங்க. 9.5 வச்சுட்டு இந்தமாரி வளைவு போட்டிங்கன்னா அந்த கை வளைவோடு இதுவும் வந்து கரெக்டாக இருக்கும். கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை வளைவாக வச்சு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அங்கங்கே அர்க்கத் பண்ணிக்கலாம். அந்த முன்பக்க கவர் தட்டு கொஞ்சம் உள் வளைவு எடுப்போம் இல்லைங்களா கைக்கு, அது நீங்கள் வந்து தனியாக 2 பீஸ், ஏன்னா 4 பீஸு ஒன்றா வெட்டிடக்கூடாது, நீங்கள் தனியாக எடுத்து வெட்டிக்கிங்க. இங்கே கை மடிப்புக்குள்ளதுக்கு நம்ம அர்க்கத் பண்ணிக்கலாம். இப்போ பட்டி யோக் கட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே போட் மாதிரி கொஞ்சம் வரைஞ்சிக்கிறேன். எனக்கு கட்டிங் ஜாயின் பண்ணும்போது நான் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு எப்படி அந்த இடுப்பு அளவு நம்ம பேக் சைடோட அந்த முன்பக்கம் வந்து கட்டெல்லாம் 3 டாட்டும் பிடிச்சிட்டு அந்த பேக் சைடோடு வச்சுட்டு மீதி எவ்வளோ அந்த உயரம் வருதோ சைடு உயரம் அதுக்கு தகுந்த மாதிரி இது வச்சுக்கலாம். நம்ம இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணி கிராஸ் பீஸ் அந்த மீதி துணியில் வந்து கிராஸ் பீஸு பட்டன் பட்டி வச்சுக்கலாம். இப்போ அந்த துணி வந்து கிராஸாக இருக்கான்னு பார்த்துட்டு கிராஸ் பக்கம் உள்ளது இது வந்து பட்டன் பட்டிக்கு வச்சுக்கலாம். அந்த பெரிய பீஸில் கிராஸ் பீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கிராஸாக இருக்கிற பக்கம் தான் வந்து கோடு போடுறேன். ஒரு ஸ்கேல் அளவுக்கு போதும் 1.5 இன்ச்சு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சுக்கு வச்சுட்டு கோடு போட்டுக்குங்க. இப்போ இதை இழுத்து அந்த கோடு போட்டிருக்க நேருக்கு வந்து நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஸாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி கட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இந்தமாரி ஒரே அளவில் கட் பண்ணணுன்னா இந்தமாரி பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ இத்தனை ப்ளவுஸும் நான் இதே மாதிரி தான் கட் பண்ண போகிறேன். நிறைய ப்ளவுஸ் இருக்கிறப்ப இந்தமாரி பேப்பர் கட்டிங் போட்டுட்டு நம்ம வரைஞ்சி கட் பண்ணும் போது அளவுகள் மாறாது. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, இப்படி தான் வச்சுக்கணும். தேங்க்யூ.